மேல பிரமத்துமா மேல கீழா மேல சூப்பர் உம்மால அட்டகாசமா உங்கள சூப்பரான்னா புது மாடலுக்கு வந்துக்குது 2025 எவனா சண்டை வந்தாலும் போட வராங்க இப்ப கேட்கத்தே கிடையாது எத்து ஒன்னே தேதான் கம்மல என்னடா கம்மல புது மாடல போய்ங்குது இந்த கம்மால எங்க அம்மால இழுத்த ஒப்பனை இருப்பேன் இசுமா பாவம் காத்துல உட்காந்துக்கிறான் இசுமா அண்ணாச்சி தெல்லடிக்கு நீ தான் இசுமா யாரு வா ஜெனிகா பாபா படி நீங்க பாருங்க கம்மால சொல்லதே மாதிரி நம்பர் இது உன்னியா வந்தா துட்டு வாங்குனா துண்ணே பச்சா எந்த அண்ணா கல்பு டேய் குட்டி வண்டியா பாத்தியா அட நான் பாத்தியா நம்ம என் கண்ட்ரோல் இருக்குது என்னடா கண்ட்ரோல் தேவந்த தபி என் கண்ட்ரோல் இருக்குது என்ன கண்ட்ரோல் உன் கற்புக்கு நான் பொறுப்பில்ல கற்பே போறடா உன் கற்புக்கு நான் பொறுப்பில்ல என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுன்னு என்னைய தெரியாது என்னடா பண்ணுவேன் காலகால் சொல்றாரு ஒரு வார்த்தைக்கு எப்படி நின்று சொன்ன செயல பாத்தியா காலகட்டா பெரிய ஆளா காலை காட்டிட்டா அவர் வாழத்தான் காட்டுவாரு நானும் அவர் சொல்றேன் அந்த ஸ்லாங் எப்படி இருக்குது அந்த ரைமிங் அந்த ரைமிங் வந்து ஒரு படத்துல நான் பார்த்தேன் ஆமா என்ன படத்தை ஞாபகம் இல்ல பார்த்தா வச்சிருப்பாங்க நீ சிரியில தெத்து கண்ண நம்மள சூப்பர் துணி தூக்கி காட்டுறீங்க அது இல்ல ஒரு படத்துல பொட்டோஸ் பல்லு இது வச்சுக்கிட்டு அவனுக்கு முறை கட்டினா ரொம்ப கவுந்த காலப்பட்டா உன்ன சிரிக்க நம்மள ஜலகுதா வருவாரு உள்ளப்பா வராதப்பா வயிற்றுல பணக்காரோ காலம் மாறிடுச்சு 2025 பணத்துக்கு கால் மலைத்திருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் வரும் பணத்துக்கு கால் மலைத்திருக்கும் பாத்ரூம் போயிருக்கும் வரும் பணம் எப்படி பாத்ரூம் போவோம் அந்த நாட்டுல யாருக்கு காந்தி தாத்தா அவர் வராதான் நான் எவ்வளவு நாள் தான் அடிக்க நிற்பாரு போயிருப்பாரு வருவார் ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் எனக்கு வந்து அழுகுறாரு டேய் உங்களுக்கெல்லாம் நான் சுதந்திரம் வாங்கி தந்தனாடா அந்த வெள்ளக்காரன் வாங்கி தந்துக்காட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு தெரியுமா அந்த ரூபாய் நோட்டில் என் போட்டா போல நான் கேட்டேன் அவங்கள கேட்டேன்னாடா இல்லை ஏதாவது எதிர்பார்த்து நான் வாங்கி தந்தனா ஏன்டா பாட்டுங்க எனதுமே ஒயிச்சாப்புல போறான்டா எனக்கு அசிங்கமாகுதாடா ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்து எனக்கு தூது கடாத்துறான்டா நான் சரக்கு அடிக்கிறாளாடா நான் சரக்கு அடிக்கிறாடா அவனை அது பண்ணாலும் தெரியாது செய்யறான் ஆனா அந்த பொம்பளைலாம் தூக்கிட்டு என்ன இங்க வச்சுக்கிறாங்க காந்தி தாத்தா அந்த நோட்டே சல்ல கீழ்த்து போச்சு ஆயிட்டாரா நோட்டு நஞ்சு சாக்கி ஐயா கம்பி கட்டுற மேல ஓட்டுறோம் ஐயா கம்பி கட்டினா டேங்கு கட்ட முடியும் ஐயா ஓட்டுச்சேன் வாய பாரு வாய தண்ணி பார்த்தீங்க உள்நாக்கு பாக்குறியா ஆட்டும் ஆட்டும் ஐயா டேய் அது ஆடாத மாதிரி பண்ணி விட்டுருவேன் அதெல்லாம் எங்க வேலை ஐயா ஐயா அவன் தான் முடிக்கிறான் அவன் தான் எடுத்துக்கிறான் ஐயா ஏண்டி முடிக்கிறான் இல்ல அவனை சோதனை பண்ணி பாருங்க யாரு நீ எடுத்துக்க நானா அது முடிக்கிறான்
எப்படி சமாளிக்கிற பாரு. எதுக்கு இந்த வேலை? அது காட்டுல அடிச்சு போகும்போது காத்துல அடிக்கடா. ஐயோ துட்டு வேணுமா? ஆமா. அண்ணா நான் கேட்கவே பதில் சொன்னா துட்டு ஒன்று ஏன் ஏலாம் அப்புறமேட்டு வேணாம். கேள்வி நீங்கள் எழுப்புகிறீர்களா இல்லை நாங்கள் இல்ல எழுப்புகிறோம்? இப்போ நான் ஏற்பட முடியல நீ எப்ப வச்சுங்க வச்சுங்க நம்ம அது நம்ம ஆளுக்குன்னா உங்க ஆளு தான். அது அவருக்கு சரி கல்யாணா ஒரு சைக்கிள் நீங்க எத்தனை பேர் எடுத்து போலாம்? சைக்கிளா? அப்படின்னா பந்தெண்டா பால்காரு பசு மாட்டை கட்டி கிடக்க போது அதை தண்ணி ஊற்றி விட்ட போது தண்ணி ஊத்தி வித்துரு. எப்பவுமே கரகர பால் அப்படியே குடிக்க கூடாது. சளி கட்டும், டிபி நோய் வரும், ஆத்மா நோய் வரும், எல்லாம் நோய் வரும். அதுதான் பொம்பளைங்க டீ வைக்க சொல்ல தண்ணி ஊற்றி டீ வைக்கிறாங்க. நம்ம தண்ணி ஊற்றும் பால் மாறி இருந்தா அவரே தண்ணி ஊற்றி வித்துடுறாரு. நம்ம தப்பா நினைக்க கூடாது. ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் எடுக்கணும்? சைக்கிள்ல 3 பேரும் ஏத்திட்டு போவேன். 3 பேர் வச்சேன், 3 பேர் பார்த்தேன். அதே சைக்கிள்ல நான் யாருக்கு சைக்கிள் ஆங்க விட்டான் அழுது. சைக்கிள் ஆங்க விட்டான் அழுது. சைக்கிள் இப்படி விட்டா அழுது. இதெல்லாம் ஒத்துமை பிறக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் என் சைக்கிள் தெரியும். சைக்கிள் வைக்கலாமா? 3 சைக்கிள் இருக்குது ஐயா. 5 சைக்கிளும் தெரியும் அவங்க. நல்லா நடிக்கிறோம். அதான் சிவாஜி சேர்த்துட்டாரு. நம்ம போல எவனா ஒருத்தன் வர போறாங்க. இல்ல நான் கேக்குறேன், சைக்கிளுக்கு வேண்டிய உங்களோட பெல்லம் காணோம். என் சீட்டுக்கு உட்காந்து அடிக்கிறா கண்ணா கண்ணான்னு. நீ ஏல நடிக்கிறனா? டேய் முன்வீல்ல காத்துக்குதான்னு பாக்குறேன். ஆமா. எப்பவுமே நாங்க முன்வீல்ல பார்க்க மாட்டோம், பின்வீல்ல தான் பார்ப்போம். ஐயா நான் வீல பிடிக்கிறத பாக்க. ஏய், சரி சைக்கிள் ஓட்டி மொத்தம் நான் ஒரு ஆள். நீங்க ஒண்ணு, இன்னும் எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேர் ஏத்தணும். இன்னும் 18 பேர் ஏத்தணும். ஆமா. இப்ப ஏத்தம் பாருங்க 18 பேர். எப்படி? முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9, 9 18 என்ன ஒரு சேர்த்தா 19. மம்மால 19 பேர் நான் ஏத்தின்னு போவேன். ஏத்துவடா டேய். அடிச்சவனா வலிக்கிற மாதிரி கிடக்கு. சரிப்பா நான் ஏத்தான் போறேன். கோபடி நான் இப்ப செஞ்சு என்ன பண்ணணும்? நண்டு வரத்து நண்டுனா? நண்டு வரத்து நண்டு துண்ணு ஏய் வேண்டாம்டா, அப்புறமா உள்ள வந்தா வெச்சு செய்வேன். நான் வைக்காதே செய்வேன். போடா. நீ போடி. வரகுமடி. ஐயோ பின்னாடி பாத்தீங்கன்னா போ காராட்டமா தூக்கி நின்று 2 பேரும் உட்காந்து வந்துருவோம் போல. நீ நாளைக்கு ஆச்சரிட்டு போ, பணங்க வச்சதுக்கு 2 தெரியாது. நீ தாண்டி போனா
என் உடம்பெல்லாம் மணலாக வீசுகிறது. எங்களுக்கு அப்படித்தான் சுவாமி இருக்கிறது. அப்படி என்றால் உனக்கு தெரியவில்லை. இப்பொழுது என்னுடைய நாணத்தால் அறிந்தேன் தேவசபையில் என்ன நடக்கிறது என்பது. தேவசபைக்கு குழந்தை செல்வம் இல்லாதவன் எவனோ பாதம் பட்டதினால் குட்டமெல்லாம் மணலாக வீசுகிறது. குழந்தை செல்வம் இல்லாதவன் தேவசபைக்கு வந்திருக்கிறான். எப்படி நான் கேட்பது ஒன்றும் புரியவில்லை. யாராக இருக்கா? நானே கண்டறிகிறேன். சிவலிங்க கோட்டி ஆளக்கூடிய கபாலசூரன். சிவலிங்கை கோட்டி ஆளக்கூடிய கபாலசூரனுக்கு குழந்தை செல்வம் இருக்கா என்று கண்டிப்பார். கபாலசூரா, உனக்கு குழந்தை செல்வம் இருக்கிறதா இல்லையா? ஏனென்ற இதுவரை எனக்கு பிள்ளை செல்வமே இன்னும் முயற்சி எடுக்கவில்லை. குழந்தை செல்வம் தேவசபைக்கு வருவதை கருகதையற்றவனை எடுத்து பிடித்து உலகத்தால் உலகத்திலே மகனாக பாதம் படிந்தாலும் கோபத்திலே சிறந்த முடிவன் இந்த விசோமத்திலே நீ சோமத்தை செய்தவன் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். பூலோகத்திலே இதே அரக்கணக்கிலே மகனாக பிறந்து துன்பத்தையே அனுபவிக்க வேண்டும். தேவலோகத்தில் மட்டும்தான் உன் நாட்டை அதை விடுத்து சிவலிங்கை கோட்டி ஆளக்கூடிய கபாலசூரன் நாட்டத்தை வெளிப்படுத்தினார். உனக்கோ சாபத்தை கொடுக்கிறேன். அவர்கள் அர்த்தம் எனக்கு தெரியாது. இந்திரன் உரைத்திருப்பானே உரைத்தும் தெரிந்தும் புரிந்தும் அவனுடன் நகைச்சுவையாக நாட்டியமாடி இருக்கிறார். நாட்டை பேரொழிய ஆணவமோ அப்படியெல்லாம் தலைத்தேறி விட்டனர். அரக்கனிடத்தில் உரைக்கின்ற பேச்சு தேவர்களுக்கு மட்டும்தான் நாட்டியத்தை வெளிப்படுத்துவார்கள். அதை விடுத்து அரக்கன் அறபுத்தி கொண்டவன் அவனிடத்தில் நாட்டியத்தை அறிவுத்தி கொண்டவனே அதிகமாக பேசும் பொழுது தேவலோகத்தில் தேவத முப்பது புள்ளிகள் நாட்டியமாடக்கூடியவனா கொஞ்சலாக பிறந்தவன் நாவடக்க வேண்டும். புரிகிறதா? ஒரு அரக்கனகத்தில் நகைச்சுவையாக பேசிவிட்டால் போதுமா? பாவத்தை செய்தவன் பலனை அனுபவிக்க வேண்டும். பூலோகத்திலே மன்னனுக்கு இரண்டாம் தரமாக வாக்கப்பட்டு பல துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். மன்னனுக்கு மகளாக பிறந்து பல துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த அண்ணனையை காட்டித்தான் தேவலோகத்தில் அனைவரையும் மயக்கிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய மயக்கத்திற்கு மயங்காதவர்கள் ஆணவத்தால் அப்பாவும் உனக்கு தலைக்கேறி விட்டது. நாட்டிற்கு சிறந்தவன் என்று ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். சிவலிங்கை கோட்டி ஆளக்கூடிய கபாலசூரன் நாட்டிற்கு வெளிப்படுத்தி அதனால் உனக்கு ஒரு சபத்தை என்ன சபத்தை அரக்கணக்கு மகளாக பிறந்து பல துன்பத்தை அனுபவிக்கும்.
சாபத்தை எனக்கு சாபமா? ஒரு நேரத்தில் தசரத சக்கரவர்த்தி தேவசபைக்கு வந்து செல்வது வழக்கம். வந்து சென்ற மறுபடியும் தேவசபைக்கு பாதப்பட்டது. அப்போது நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் அமர்ந்தவற்றை சிம்மாசனத்தில் நீரவிட்டு அழுகிறேன். அதற்கு தசரத சக்கரவர்த்தி உங்களை பார்த்து எதற்காக நான் அமர வேண்டிய சிம்மாசனத்தை நீரவிட்டு அழுகிறேன் ரெண்டு கேள்வி கேட்டேன். அதற்கு தாங்கள் என்ன உரைத்தீர்கள்? உனக்கு குழந்தை சொல்லவில்லை, ஆகையால் தாங்கள் அமர வேண்டிய சிம்மாசனத்தை நீரவிட்டு அழுகிறேன். ஆமாங்க சொன்னேன். மனவரத்தோடு சென்ற தசரத சக்கரவர்த்தி கடைக்கோட்டி முடிவரை வரவேற்று புத்திர காமியாட்சியாக செய்து 4 புதர்களை ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் 4 புதர்களை பெற்றார். அப்படி இருக்கும்போது அரக்கன் அறபுத்தி கொண்டவன் அவன் எனக்கு உறுதுணையாக இருந்ததால் உனக்கு ஒரு சமத்தை சாபமா? என்ன சமத்தை? என்ன சாபம்? குடும்பத்தில் அதிகாரனாக பிறந்து குடும்பத்தையே அனுபவிக்கும் தேவலோகத்திலிருந்து அனைவரையும் பூலோகம் அளித்து என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்த வரை கருவாரியின் திருவிளையாட எனக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக ஒரு போட்டாச்சு அஞ்சு போட்டாச்சு தூக்க மாட்டேன் வேஸ்டாகி போச்சு. யாரு இந்த சரி விடு. எனக்கு பிள்ளை விளக்கு வேணும் சொன்னால் இப்போ சிவனை குறித்து இமாச்சலம் செல்வேன். இறைவனால் பிறக்கு பிள்ளைதான் பெருமை. அப்படியா? அப்படி பரமனை பார்ப்பதற்கு உணர்தான் எனது மனைவி இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரே திருப்புகழ் பாடி கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கண்ட தோட்டமுண்டே சிங்கார மயிலாட தோட்டமுண்டே. சிறப்புடனே கண்ட தோட்டமுண்டே சிங்கார மயிலாட தோட்டமுண்டே. சிறப்புடனே கண்ட தோட்டமுண்டே சிங்கார மயிலாட தோட்டமுண்டே. உனக்காக மனக்கோவில் கொஞ்சமில்லை, உனக்காக மனக்கோவில் கொஞ்சமில்லை, உனக்காக மனக்கோவில் கொஞ்சமில்லை. அன்பு உருவாகோ அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே கொண்ட கண்ட பழம் பாலையிலே கிடைக்கும் அன்பு பழம். பழனியிலே கிடைக்கும் கண்ட பழம் பாலையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே கொண்ட கண்ட பழம் பாலையிலே கிடைக்கும் அன்பு பழம். பழமுதிர்ச்சோலையில் முடிந்த பழம், பழமுதிர்ச்சோலையில் முடிந்த பழம், பழமுதிர்ச்சோலையில் முடிந்த பழம். பக்தி பசியோடி வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் எதிரொலிக்கும்
அனாதையாய் அறமொழி பொருளாய் ஜோதியாய் சுடராய் சுயவின விளக்காய் உத்தமர்கள் உள்ளத்தில் யார் குடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லோரையும் காத்து ரட்சிப்பாராக. நானும் இந்த சிவலிங்க கோட்டாளக்கூடிய கபாலசுரனுக்கு மனைவியாக கோமலவல்லி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக என் கோமலவல்லி வாழ்த்துக்களை தான் வாழ்த்துங்க. பூவென்ற வரத்தாகி நான் என்ற இரழுத்து கலந்து பூ மாலை என்ற 3 எழுத்தாகி கழுத்தென்ற 4 எழுத்து கலந்து திருமணம் என்ற 5 எழுத்தால் நிச்சயிக்கப்பட்டு முதல் 2 என்ற 6 எழுத்தால் சங்கமாகி குடும்பம் வாழி என்ற 7 எழுத்தால் நாமினந்து இன்பம் என்றும் என்ற 8 எழுத்தால் ஒன்றுபட்டு தாய் சேய் தகப்பு 9 எழுத்தால் ஒன்று கலந்து இனி நான் 10 எழுத்தால் வாழ்த்துகிறேன். என் வாழ்த்தெல்லாம் இருக்கட்டுங்க. எப்போதும் சந்தோஷமா இருக்குவீங்க. முகம் என்னமோ சோர்வு இருக்குது. என்னங்க காரணம்? பொங்கி வந்துச்சுங்க, பொங்கி வந்துச்சு. அன்றளந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டியவன் இன்று மாறி கரையிருக்க காலத்தை கேட்கிறார். உன்னையே கேளாமல் தேவ சபைக்கு சென்றேன். தேவ சபையிலே அரம்பை ஊர்வசி மேலகத்திலும் 4 நாட்டத்தை கண்டு ரசிக்க சென்றேன். சென்றவருக்கு அவமானம் ஏற்பட்டு நமக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக அந்த தடிப்பை விஸ்வாமித்திர மகரிஷி என்னை கழுத்து வளர்த்து நம்ம கோட்டையில வந்து கவுந்தாச்சு விட்டாருமா மூக்கெல்லாம் ராட்டம் வந்துச்சுப்பா. கேட்டாங்க நாளைக்கு முத்த கொடுக்கணும் மூக்கு வச்சுனா இனி நாம் பிள்ளை இல்லாமல் இருக்கா அந்த சிவனை குறித்து நான் சமமலை பிரிய போகிறேன். இந்த விண்ணையும் மண்ணையும் உன்னையும் என்னையும் படைத்தாரே அன்னை கருமாரி அன்னவளை நீ வணங்குவா. விரைவாக சென்று வரவை அம்மா தாயே இது என்னம்மா சோதனை?